இருந்தாலும் அவர்கள் செய்த பணிகளில் இருந்து ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு பொது சொத்து தொடர்பான சட்டங்களின் கீழ் அவர்களை சிறையில் அடைக்க முடியும். இந்த நிலையை இப்போது நிறுத்த வேண்டும். இல்லையெனில் ஒன்றுபட்ட எதிர்க்கட்சி மட்டுமல்லாமல் நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் மக்களையும் ஒன்றிணைத்து இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக நாங்கள் தெருக்களில் இறங்கி போராடுவோம் என்பதை குருநாகலையிலிருந்து ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அவர்களுக்கு இந்த நேரத்தில் நினைவு கூற விரும்புகின்றோம் என்று தயாசிறி ஜெயசேகர எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அது தயாசிறி ஜெயசேகரனுடைய கருத்து. நாங்கள் அடுத்தாக கேட்போம் ரோஹித் அபேகுணவர்தன என்ன சொல்கிறார் என்று. ரோஹித் அபேகுணவர்தன என்ன சொல்கின்றார்? இந்த நாட்டில் நடைபெற்று வரும் அடக்குமுறைக்கும் அரசாங்கம் முன்னெடுத்து வரும் செயற்பாடுகளுக்கும் அதிகரித்து வரும் சர்வாதிகார போக்குகளுக்கும் எதிராக எழுந்து நிற்கும் பொறுப்பின் அடிப்படையில் தான் நாம் இந்த ஒன்றுபட்ட எதிர்க்கட்சியை உருவாக்கியுள்ளோம். இப்போது இந்த அரசாங்கம் தனது ஆட்சியின் 2வது ஆண்டு நிறைவை அணுகிக் கொண்டிருக்கின்றது. வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி அன்று 2 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. அந்த 2 ஆண்டு நிறைவை கொண்டாடும் போது அரசாங்கத்திடம் நான் கூறுவது என்னவென்றால், உங்கள் ஆட்சியை நீங்கள் சுயமாக மதிப்பீடு செய்து பாருங்கள். அன்று மாலிமாவை ஆட்சிக்கு கொண்டு வரவும் இந்த நாட்டில் அதிகாரத்திற்கு கொண்டு வரவும் உங்களுடன் இருந்த அதே மக்கள் இன்று இன்னும் உங்களுடன் இருக்கிறார்களா என்பதை ஒருமுறை திரும்பி பாருங்கள் என்பதே எங்களின் செய்தியாகும் என்று ரோஹித் அபேகுணவர்தன குறிப்பிடுகின்றார். நாங்களும் ஒன்றுபட்ட எதிர்க்கட்சியாக உருவாக்கி வரும் இந்த அரசியல் அணியுடன் சேர்ந்து அன்று மாலிமாவுக்கு வாக்களித்த மக்களில் பெரும்பாலானோர் இன்று இந்த ஒன்றுபட்ட எதிர்க்கட்சியுடன் ஒன்றிணைந்து வருகிறார்கள் என்ற செய்தியை வரலாற்று சிறப்புமிக்க குருநாகலில் இருந்து அறிவிக்கின்றோம் என்று அவர் பாட்டுக்கு குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இவைதான் இந்த ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் மேடையிலே நேற்றைய தினம் பேசிய இவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் எழுதுங்கள். முழு சுதந்திரத்தை நாங்கள் தருகின்றோம், எழுதுங்கள். சாமர சம்பத் சம்பந்தமாக உங்களுடைய கருத்தை எழுதுங்கள். தயாசிறி ஜெயசேகரனுடைய கருத்து சம்பந்தமாக எழுதுங்கள். ரோஹித் அபேகுணவர்தன அவர் பற்றி உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள். இவர்கள் எல்லாம் யார், இப்படியானவர்கள், கடந்த காலங்களிலே இவர்களுடைய அரசியல் எப்படியெல்லாம் இருந்தது என்பது குறித்து புதிதாக சொல்ல வேண்டியதில்லை, அனைவருக்கும் அறிந்த விடயம் தான். ஆனால் இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், இன்று சட்டம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கும் போது பதற்றத்திலே, அதுவும் மற்றவர்களுக்காக, குறிப்பாக தெரியும் ராஜபக்ஷக்கள் சம்பந்தமான ஊழல் மோசடி வழக்குகள் இப்பொழுது வெகு விரைவாக வேகமாக விசாரிக்கப்பட்டு வருகின்றது. அதே போல கடந்த ஆட்சி காலங்களில் இருந்த அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், கேபினட் அமைச்சர்கள் சம்பந்தமான அரசியல்வாதிகள், பிரதேச சபை உறுப்பினர்கள், இப்படி அனைவர் செய்த ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக வலை வீசி தேடி பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவை சம்பந்தமான வழக்குகளை துரிதப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், விசாரணைகளை துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.